இந்தியாவிலேயே மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக முதலிடம் பிடித்துள்ள தமிழ்நாடு 14 ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியையும் எட்டி சாதனை படைத்துள்ளது. கடந்த 4 ஆண்டு சராசரியில் இந்தியாவையே தமிழ்நாடு விஞ்சியுள்ளது. ஒன்றிய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் அனைத்து மாநிலங்களுக்குமான திருத்தப்பட்ட பொருளாதார வளர்ச்சி விகிதங்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி 14 ஆண்டுகளுக்கு பிறகு 2024-25 நிதியாண்டில் தமிழ்நாடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்து சாதனை படைத்துள்ளது. தமிழ்நாடு பட்ஜெட்டில் கணிக்கப்பட்டதை விட 2.2 விழுக்காடு அதிகரித்து 11.9 விழுக்காடு என்ற பொருளாதார வளர்ச்சியை எட்டி இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல் இடம் பிடித்துள்ளது. இதற்கு முன்பும் திமுக ஆட்சியிலேயே கடந்த 2010-11 நிதியாண்டில் 13.12 விழுக்காடு என்ற இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி பதிவாகியது குறிப்பிடத்தக்கது. 2024-25 நிதியாண்டில் தேசிய சராசரி 6.5 விழுக்காடு என்ற அளவில் உள்ள நிலையில் அதை முந்தி சென்று தமிழ்நாடு சாதனை படைத்துள்ளது. இதேபோல கடந்த 4 ஆண்டுகளின் சராசரி பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை ஒப்பிடும்போது தேசிய சராசரியை விட தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது. 4 ஆண்டு தேசிய சராசரி பொருளாதார வளர்ச்சி 8.2 விழுக்காடாகவும் தமிழ்நாட்டில் 4 ஆண்டு சராசரி பொருளாதார வளர்ச்சி 8.63% உள்ளது. தமிழ்நாட்டின் மொத்த உற்பத்தியான ஜிடிபி 17 லட்சம் கோடியாக வளர்ச்சியடைந்துள்ளது. தெலுங்கானா, கர்நாடகாவை தொடர்ந்து 3,61,619 ரூபாய் என்ற தனிநபர் வருமானத்துடன் தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் 5வது முறையாக தமிழ்நாடு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. அதன்படி கடந்த 2005-2006 நிதியாண்டு 2006-7, 2009-10, 2010-11, 2024-25 ஆகிய ஆண்டுகளில் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியுள்ளது. தென் மாநிலங்களுக்கிடையிலான ஒப்பீட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு 11.9 விழுக்காடு, மகாராஷ்டிரா 9.66 விழுக்காடு, தெலுங்கானா 8.73 விழுக்காடு, ஆந்திரா 8.21 விழுக்காடு, கர்நாடகா 7.37 விழுக்காடு, கேரளாவில் 6.19% பொருளாதார வளர்ச்சி பதிவாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.